ஆண்டவரின் உருமாற்றம். விண்ணகம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான 3 சீடர்களை அழைத்து கொண்டு தாபோர் மலைக்கு செல்கின்றார். அங்கு அவர் தோற்ற மாற்றம் அடைகின்றார். இந்த விழாவைத்தான் இன்று திருச்சபையானது கொண்டாடுகின்றது. இந்த விழாவன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? விண்ணகம் எவ்வாறு இருக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து நமது கண் முன்பாக காட்டுகின்றார். சீடர்களுக்கு அதை காட்டியதன் வழியாக அதை அப்படியே நற்செய்தி பொறிக்கப்பட்டுள்ளது. அதை தெரிந்து கொள்வதன் வழியாக விண்ணகம் எப்படி இருக்கும் என்பதை நாமும் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, விண்ணகத்தில் கடவுள் இருப்பார் என்பது தெரிய வருகின்றது. ஏனென்று கேட்டால், விண்ணகத்தின் காட்சி 3 சீடர்களுக்கு காட்டப்படுகின்றது. அதில் நடுவில் நின்று கொண்டிருந்தவர் ஆண்டவராகிய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். அப்படி என்றால் நிச்சயமாக விண்ணகத்தில் கடவுள் இருப்பார், இயேசு இருப்பார் என்பது தெளிவாகின்றது. இரண்டாவதாக, அந்த இடத்தில் ஒளி இருந்தது. அது அப்படி என்றால் என்ன பொருள்? விண்ணகம் முழுக்க முழுக்க ஒளிமயமானதாக இருக்கும் என்பது தெரிய வருகின்றது. ஏனென்றால் இன்றைய இந்த நற்செய்தியின் வழியாக பேதுரு கண்ட காட்சியில் அந்த இடமே மிகப்பெரிய ஒளிமயமானது. அவர்கள் ஆடை வெள்ளை வெளியேறென ஒளி வீசியது. எந்த சலவை காரணம் அந்த அளவிற்கு வெளுக்க முடியாது என்ற ஒரு வார்த்தையை நற்செய்தி நமக்கு குறிப்பிடுகின்றது. அப்படி என்றால் விண்ணகத்தில் ஒளி இருக்கும் என்பது தெளிவாகின்றது. மூன்றாவதாக, விண்ணகத்தில் இறைவாக்கும் திருச்சட்டமும் நிறைவேறி இருக்கும். ஏனென்று கேட்டால், இன்றைய நற்செய்தியின்படி இறைவாக்கை கொடுத்த எலியாவும் சரி, திருச்சட்டத்தை கொடுத்த மோசேயும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரு பக்கமாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? இவர்கள் கொடுத்த இறைவாக்கும் திருச்சட்டமும் யாரில் நிறைவேறியது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிவிட்டது என்பது தெளிவாகிறது. ஆகவே விண்ணகத்தில் திருச்சட்டமும் இறைவாக்குகளும் நிறைவேற்றப்பட்டு காணப்படுகின்றது. நிறைவேற்றியவரையும் காண்கின்றோம் என்பது தெளிவாகின்றது. இதெல்லாம் கடவுள் பக்கம் நாம் காணக்கூடிய ஒரு பகுதி. இதை தாண்டி வரும் பொழுது நான்காவதாக நாம் என்ன காணலாம்? நமக்குரியதை காணலாம். எது என்ன தெரியுமா? பேதுரு அந்த நேரத்தில் வாய்விட்டு என்ன சொன்னார்? ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது எத்துணை நலம் என்று சொன்னார். அப்படி என்றால் விண்ணகத்தில் நமக்கு எப்பேற்பட்ட உணர்வு ஏற்படும்? மிகவும் மகிழ்ச்சியான ஒரு உணர்வு ஏற்படும். அந்த இடத்தை விட்டு, விண்ணகத்தை விட்டு நான் எங்கும் செல்லவே கூடாது, இங்கேயே இருந்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வெளிப்படும். இதைத்தான் லாசரை பற்றிய ஓமையில் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு சொல்லி தந்தார். எப்படி? ஆபிரகாமிடம் அந்த பணக்காரன் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு வார்த்தையை சொல்வார். என்னவென்று? இதோ, நாங்கள் இங்கிருந்து அங்கே வர நினைத்தாலும் கூட எங்களால் வர இயலாது, நீங்களும் அங்கிருந்து இங்கே வர இயலாது. அதாவது விண்ணகத்தில் இருப்பவர்கள் நினைத்து பார்த்தாலும் கூட மற்ற இடங்களுக்கு செல்வதற்கு அவர்களுக்கு மனமே வராதாம். அந்த அளவிற்கு விண்ணகம் மகிழ்ச்சிகரமான ஒரு இடமாக இருக்கும். ஆபிரகாமின் மடியில் ஆன்மாக்களாக நாம் அனைவரும் உட்கார்ந்திருப்போம் என்பதுதான் தெளிவான உண்மையாக தெரிகிறதல்லவா? ஆகவே 4 விஷயங்களை விண்ணகத்தில் நாம் காணலாம். கடவுளை காணலாம், ஒளியை காணலாம், இறைவாக்கும் திருச்சட்டமும் நிறைவேறி இருப்பதை காணலாம். 4ஆவதாக, நமது மகிழ்ச்சியை, முழுமையான மகிழ்ச்சியை அங்கே காணலாம் என்பது தெளிவாகின்றது. அன்பார்ந்தவர்களே, இது விண்ணகத்தில் காணக்கூடிய ஒரு காட்சி. இந்த காட்சியை கண்டு கொண்டிருந்த பொழுது திடீரென்று அந்த காட்சி மறைந்து போய்விட்டது. அவர்கள் கண் விழித்து பார்த்த பொழுது இயேசு மட்டுமே நின்றிருந்தார் என்பதையும் நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. அப்படி என்றால் திடீரென்று அந்த விண்ணகம் காணாமல் போய்விடுமா என்றால் இல்லை. ஆண்டவர் இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? இந்த விண்ணகத்தை நீ மண்ணகத்திலேயே ஏற்படுத்த முடியும் என்று சொல்கின்றார். எப்படி? இதோ, ஆலயத்திற்கு சென்றால் அங்கே கடவுள் இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவில் நமக்கு இருக்கின்றார். நாள்தோறும் காத்து கொண்டிருக்கின்றார். அங்கே நீ கடவுளை காணலாம். அதே போல
ஆலயத்திற்கு சென்றால் கடவுளிடம் நீ மெழுகுதிரியை ஏற்றி வைத்து ஜெபிக்கும் பொழுது கடவுள் உனக்கு ஒளி வடிவில் விளங்குகின்றார். இதைத்தான் ஈஸ்டர் பெருவிழாவின் பொழுது ஒளிச்சடங்கில் நாம் காண்கின்றோம். பாஸ்கா திரியை ஏற்றி வந்து ஒளியாக கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்துகின்றோம். மூன்றாவதாக இறைவாக்கும் திருச்சட்டமும் நமக்கு ஆலயத்தில் கொடுக்கப்படுகிறது. எப்படி? விவிலியத்தை வாசிப்பதன் வழியாகவும் திருச்சபை கொடுக்கின்ற சட்டத்திட்டங்களின் வழியாகவும் அதை நாம் கடைபிடித்து நடந்தால் கடவுளை நாம் இந்த விண்ணகத்தை இந்த மண்ணகத்திலேயே காணலாம். ஆலயத்திற்கு சென்று கடைசியாக நான்காவதாக கடவுளை மட்டுமே தியானித்து அமரும் பொழுது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்கருணை வடிவத்தில் காணும் பொழுது நான் உள்ளார்ந்த மகிழ்ச்சியை என்னால் உணர முடியும். ஆகவே விண்ணகம் என்பது நாம் இறந்த பிற்பாடு மட்டும் செல்வதற்குரிய இடம் அல்ல, மண்ணகத்திலேயே நாம் விண்ணகத்தை கொண்டு வந்து பார்க்க முடியும் என்பதைத்தான் உருமாற்ற பெருவிழாவானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. உணர்வோம், விண்ணகத்தை மண்ணகத்திலேயே உணர்வோம்.